நர்மதா விருந்தினர் பக்கம்ல இன்னைக்கு யார் கெஸ்ட் அப்படின்றத சொல்லிடலாமா? கண்டிப்பா. தங்கலான் படத்தில் தனது அசாத்திய நடிப்பின் மூலம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்த நடிகர் ஹரிகிருஷ்ணன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கும் சார். முதல்ல பெரிய வாழ்த்துக்கள். தங்கலான் படம் வந்து ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. அதுல ஒரு அங்கமா நீங்க இருக்கிறது எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் நான். ஓகே. ஸோ எங்களுக்கு என்னென்னா டக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ இப்போ தான் படம் ரீசெண்டாக பார்த்தோம். ஸோ இன்னும் அதுலேருந்து அந்த வேர்ல்ட்லேருந்து வெளில வரல. அங்கே இருக்கக்கூடிய உடைகள், அங்கே இருக்கக்கூடிய இடம் எல்லாத்துக்கும் நாங்கள் பரிச்சயம் ஆகிட்டோம். டக்குன்னு வந்து ஹரியை வந்து இப்படி ஒரு கெட்டப்பில் பார்க்குறப்போ இதுவும் நல்லா இருக்குது அதுவும் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லை ரியாலிட்டிக்கே வரல நாங்கன்ற பார்க்குறப்போ பயங்கரமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த காஸ்டியூமில் உங்களை பார்க்குறப்போ எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? லைக் ஃபஸ்ட்டு அந்த காஸ்டியூம் போடும்போது ரொம்ப கூச்சமாக தான் இருந்தது ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் டே எல்லாம் போட்டு இறங்கவே இல்லை. நாங்கள் கிட்ட எல்லாம் அப்படியே பேக்லேயே ஷையாக உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் போக போக அந்த கேரக்டர் வந்து அதுவே அது செட் பண்ணிக்கிச்சு. அந்த காஸ்டியூம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. இந்த மாதிரி காஸ்டியூம் போட எங்களுக்கு செட் ஆகல அப்புறமா. ஓகே. ஆமா. ஸோ ரொம்ப ஃப்ரீயா ரொம்ப அந்த என்ன சொல்றது நம்மளோட உண்மையான காற்றை ஃபீல் பண்ணுற மாதிரி ஸ்வெட்லாம் இல்லாமல் இந்த கசகசப்பே இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபீலாக இருந்தது அந்த காஸ்டியூம். ஓகே ஓகே. ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து ஃப்ரேமில் நம்மளை பார்க்கும்போது அழகாக இருக்குது, இந்த ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நம்மளை ரசிப்பது உண்டு. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், நீங்கள் சொன்ன மாதிரி காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், இல்லை மொட்டை வெயில நம்மளை போட்டு வாட்டி வதக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு? அதுதான் அந்த தங்கலானை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா ஆக்டர்ஸ்க்குமே கொஞ்சம் கடுமையான ஒரு உழைப்பு தான் அந்த படம். எல்லாருக்குமே ஒரு உழைப்பு. விக்ரம் சார்லேருந்து பேக்கில் நடித்த ஒரு சின்ன குழந்தைங்க வரைக்கும் அது உழைப்பு தான் அந்த படத்தோட இது. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் நம்ம பண்ணால் தான் இந்த நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த ப்ரெசன்ஸில் அந்த ஃபீல் கிடைக்குன்றதுக்காக தான் அது ஒர்க் பண்ணும். ஓகே. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ பெரிய பெஸ்ட் ஆக்டர்ன்றது எங்களுக்கு தெரியும். விக்ரம் சார் ஒரு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டாரு. ஸோ வந்து லைக் நிறைய உங்களை ஃபாலோ பண்ணுறோம். தங்களால் குறிப்பாக ஒரு சீன் நீங்கள் வந்து அந்த தங்கத்தை தேடி போய் ஒரு இடத்துல மாட்டிப்பீங்க. அப்போ வந்து நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் பேசின வசனம் வந்து எமோஷனலாகவும் இருக்கும், கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும். என்னன்னா நான் வந்து மாட்டிக்கிட்டேன், ரெண்டாவது நான் நீ தான் போன்னு சொன்னேன். லைக் அவங்களுக்கு அந்த கோல்டு வேணுன்றதுக்காக என்னை இங்கே மாட்டி விட்டுன்ற மாதிரி. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி இருந்துச்சு ப்ரோ? ஏன்னா ரெண்டுமே கன்வே பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆமாம். இல்லை அந்த வரதன் கேரக்டரை ஒர்க் பண்ணும்போது சார் என்ன சொன்னார்னா, ரஞ்சித் சார் வந்து இது மாதிரி ஒரு இன்னசென்டான ஒரு பையன், ஆனால் அவனுக்கு பிடிக்காம தங்கம், அவனுக்கு இந்த தங்கம் மேலாம் ஆசை கிடையாது, அவனுக்கு ஜாலியாக இருக்கிற அவனுக்கு இந்த சாப்பாடு தூக்கம் இந்த வேலை இருந்தால் போதும், ப்ளஸ் அரசாணி மேலே இருக்கிற ஒரு லவ், அப்படி இருக்க பையனை வந்து வலுக்கட்டாயமாக அமுச்சு வைக்கிறாங்க. ஸோ நீ எப்படி ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்டார். ஸோ நான் அது மாதிரி நான் எப்பவுமே சிரிச்சா மாதிரியே ஒரு ஃபேஸை வச்சுப்பேன், அந்த மாதிரி வச்சுருப்பேன். ஆனால் நான் பேசும்போது அழுதுட்டு தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒர்க் சொன்னேன் அவர்கிட்ட. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, ஒர்க் பண்ணலாம்டா அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி தான் அது ஒர்க் பண்ணேன். இந்த மாதிரி சிரிச்சா மாதிரி வாய் அப்படியே வச்சுட்டு இருப்பேன். நான் எதனா ஒரு எமோஷன் பேசினாலே அழுதா மாதிரி தான் பேசுவேன். ஓகே. அந்த மாதிரி ஒர்க் பண்ணேன். அது ஒர்க் அவுட் ஆச்சு. அது ஒரு என்ன சொல்றது, படத்துல ரொம்ப ஹார்டான இருக்கிற ஸ்பேஸ்ல என்ன பார்க்கும்போது கொஞ்சம் லாஃப்டர்லாம் வரும்போது கொஞ்சம் ஜாலியா இருக்கு ஆக்சுவலா. கொஞ்சம் ரிலாக்ஸாக அந்த கேரக்டர். அந்த மாடலேஷன் இங்க இருந்தாலும் பிடிச்சிங்களா ப்ரோ? லைக் நீங்க அந்த சிரிச்ச மாதிரி எப்போதும் வச்சிருக்கிற மாதிரி இல்ல, அந்த மைண்ட் தான் நான் அவர் சொன்ன அந்த கேரக்டரோட மைண்ட் அப்சர்வ் பண்ணேன் நான் ஆக்சுவலா. ஸோ மைண்ட் அப்சர்வ் பண்ணும்போது எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி இப்படி பண்ணலாமா. நான் ஒரு 3-4 வாட்டி நான் பண்ணி காமிச்சேன், மாடுலேஷன் பண்ணி காமிச்சேன். சார் இது நல்லா இருக்கு, இது ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அப்படி ஒர்க் அவுட் பண்ணது தான் அது அந்த கேரக்டர். ஸோ வரதன் வந்து ஃபீல் பண்ணுவார், அரசாணி ஏன் என்னை இப்படி அனுப்பி வச்ச அப்படின்னு. அந்த மாதிரி வந்து இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணும்போது ஏதாவது ஒரு இடத்துல சார் ஏன் சார் இப்படிலாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்களா? அப்படி ஃபீல் பண்ணல. ஏன்னா ஒர்க் வந்து ரஞ்சித் சார் நான் தொடர்ந்து ஒர்க் பண்ணிருக்கேன். என்னோட ஒர்க் ஸ்டைல் அவருக்கும் பிடிக்கும், அவரோட ஒர்க் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது போயிட்டோன்னா ரொம்ப கடினமான ஒரு ஒர்க்காக இருந்தது. நிறைய அடிகள் பட்டுது, ரொம்ப தழும்புகள், உடம்பு ஃபுல்லாகவே நிறைய தழும்புகள் ஏற்பட்டுச்சு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுலேருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அந்த மைண்ட் செட்லேயே அதே மாதிரி கலர்ஸே பார்க்காம நாங்கள் ரொம்ப நாளாக இருந்தோம். எங்களோட கலர்ஸே கிடையாது, இந்த மாதிரி வேறு கலர்ஸே கிடையாமல் இருந்தோம். திடீர்னு கலர்ஸை பார்த்தோன்னே வேற ஒரு மைண்ட் செட்டுக்காக இருந்தது. ரொம்ப இன்ஜுரிஸ் ஜாஸ்தியாக இருந்தது. என்னோட பேக் நிறைய உடஞ்சிது, தலையில் அடிபட்டுச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய அடிபட்டுது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஹார்டாக இருந்தது அது அந்த படத்துக்காக. ஸோ இப்போ எப்படின்னா ரேண்டமான ஒரு கம்பேரிசனாக இல்லை, ரேண்டமான ஒரு காம்போல சொல்கிறேன். ஓகே. இப்போ மணிரத்னம் சார் இருந்தானா ரகுமான் இருப்பாப்ல. ஓகே ஓகே.
யுவன் இருந்தா நாமுத்துக்குமார் இருப்பாப்ல, வெங்கட் பிரபு இருந்தா பிரேம்ஜி இருப்பாப்ல, அதுல வந்து பா ரஞ்சித் வேர்ல்டுனா ஹரி அங்க கண்டிப்பா இருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் ஹரி ஒரு கேரக்டர் போட்டுட்டு அப்புறம் கதை எழுதுறாரு அப்படின்ற ஒரு ஜோன் மாதிரி இருக்கு. அப்படிலாம் சார் பண்ண மாட்டாரு அவர். ஆக்சுவலா என்னன்னா அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், என்னோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அவர் ஹரியோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்ன ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ராமாலாம் பண்ணிட்டு நான் அவரை வந்து அட்டகத்தில் மீட் பண்ணும் போதே ஃபர்ஸ்ட் மீட்டே அவர் சொல்லிட்டாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு உன்னை, நீ வா நாளைக்கு வா. அப்படிதான் நான் அவரோட ட்ராவல் பண்ணேன். நீங்க நாளைக்கு வரீங்களா, நாளைக்கு ஒரு சீக்வன்ஸ் எடுக்கலாமா, வரீங்களா, அப்படிதான் நான் ட்ராவலே பண்ணேன் அவர் கூட. ஸோ அதுக்கப்புறம் மெட்ராஸ் மாதிரி ஒரு கேரக்டர் நான் அவர்கிட்ட பண்ணோடனே அவருக்கு ஒரு பிடிச்ச ஒரு ஆக்டராக நான் மாறிட்டேன். ஸோ அதனால் அவரோட இந்த மாதிரி ஒரு டஃப்பான ஒரு ஒர்க்குன்னு தான் என்னை கூப்பிட்டு கொடுப்பாரு கண்டிப்பாக, அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதை ஸ்டேஜில் வேறு சொல்லிட்டு இருந்தார், அதுக்கு நான் ஒர்க் கொடுத்தா போதும் அவன் பண்ணிவிடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. அப்படி தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம் சார் கூட. ஓகே, இப்போ இந்த மாதிரியான கேரக்டர்லாம் ஹரி தேடி போகிறாங்களா இல்லை ஹரியை தேடி வருதா? ஏன்னா வந்து ஒவ்வொரு படங்களையும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப யூனிக்கான ஒரு கேரக்டராக இருக்கட்டும், மெட்ராஸில் ஜானியாக இருக்கட்டும், இல்லை இப்போ பண்ணியிருக்கக்கூடிய கேரக்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி கேரக்டர்லாம் எப்படி சூஸ் பண்ணுறீங்க நீங்கள்? சூஸுன்னு சொல்ல முடியாது. அதான் நான் இந்த மீடியாவை நான் சூஸ் பண்ணும்போது நான் நிறைய தாட்ஸோடு தான் சூஸ் பண்ணேன் மீடியாவை. சும்மானா நான் மீடியாவை அப்படியே யூஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. மீடியா மூலயமா நான் நிறைய விஷயங்கள் நான் ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அது எனக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகணும், நிறைய பேருக்கும். நான் ஏன்னா நான் ஸ்ட்ரீட் பிளேவும் நான் மைமும் பண்ணும்போது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே பண்ணுவேன். ஸோ நான் சொல்ல வேண்டிய மெசேஜ் வந்து ஒரு 100 பேருக்கு தான் போய் சேரும். இப்போ இங்கே ஃபிலிம்ன்றதால வந்து இது வந்து உலகம் முழுக்க ஈஸியாக போகுது. ஸோ அந்த மீடியம் எனக்கு கிடச்சிருக்கு, நான் அதை எப்படி யூஸ் பண்ணுன்றதால தான் நான் கேரக்டர் பார்த்து சூஸ் பண்ணுவேன். நிறைய கேரக்டர்ஸ் வரும், எனக்கு ஏகப்பட்ட கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். அது எனக்கு பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்றது. ஏன்னா அது ரொம்ப என்ன சொல்கிறேன், இந்த ரவுடின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு கேரக்டர் ஃப்ரேம் பண்ணுவாங்க, இல்லை வட சென்னையிலேருந்து வந்துட்டு ஒரு பையனா ஒரு ஃப்ரேம் பண்ணுவாங்க, வேறு மாதிரி ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஏன்னா வட சென்னை படம் பண்ணும்போதே நான் பயந்து தான் உள்ளே போனேன் வெற்றி சார் கூட என்ன மாதிரின்னு. ஆனால் அந்த கேரக்டருக்கு ப்ளஸ் வெற்றிமாறன் சார் கூட ஒர்க் பண்ண ஒரு ஸ்டைல் நான் கற்றுக்கிட்டோன்ற மாதிரி நான் உள்ளே போய் தான் ஒர்க் பண்ணேன் அவர் கூட. ஸோ அந்த மாதிரி தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா எல்லாத்தையுமே நான் சூஸ் பண்ண மாட்டேன், கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா திடீர்னு கூப்பிட்டு குழந்தைய கழுத்து இருக்கணும், ஒரு ரேப் பண்ணலாம், எனக்குலாம் அதெல்லாம் நான் ஏன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி எனக்கு வேணாம். நான் வந்து ஒரு ஆக்டிங் படிச்சுட்டு, நான் வந்து ஆக்டிங் ஸ்கூல் படிச்சுட்டு, ஸோ என்ன வந்து நம்ம சொல்லணும், எப்படி சொல்லணும்னு ஒரு முறை இருக்குது. அதுக்காக நான் என்ன வேணால் நான் பண்ணிப்பேன். நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன்னா நான் சொல்கிறேன், அந்த மெசேஜ் போய் உங்களுக்கு சேருதா. ஸோ அந்த மாதிரியான கேரக்டர் நான் சூஸ் பண்ணி பண்ணுவேன். ரைட்டர் நான் அப்படி தான் பண்ணியிருந்தேன். ரைட்டர் நல்ல ரீச்சாக இருந்தது. ஓகே, ஸோ இன்னொரு பக்கம் வந்து லைக் விக்ரம் சார் வந்து உங்களை பற்றி பாராட்டினது, பேசினது, உங்கள் ஆக்டிங்கை ரெக்கக்னைஸ் பண்ணது வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக இருந்தது, ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அப்போலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் தரும், நீங்கள் அவருடைய ஆக்டிங் பார்த்து நீங்கள் வியந்த மூமெண்ட். ஏன்னா நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், அவர் கெட்டப்பா வந்துட்டாருன்னா அவர் அந்த ஒரு ஜோனில் தான் இருப்பாங்க. தங்களான்ல கம்ப்ளீட்லி வேற ஒரு விக்ரமா இருந்தார். ஸோ ஆஸ் அன் ஆக்டரா நீங்கள் ஆக்டிங் லேர்ன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, நம்மளுடைய சீனியர் ஆக்டர். நான் குழந்தைய பார்த்துருக்கேன் அவர் வந்து. அதான் நான் அவரோட சொன்னேன், அவரோட காசி அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு நான் ஸ்கூல் டேஸ்ல நான் அந்த வேஷம் போட்டு மீக்லாம் பண்ணுவேன். ஸோ அப்படிதான் நான் வந்து அவரை நான் பார்த்து உள்ள வந்தேன். இன்னைக்கு அவர் கூட நான் ஸ்பேஸ் கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் இது, பிளஸ்ட் தான் நினைக்கிறேன் நான். அவர்கிட்ட நான் பார்க்க வேண்டியதுன்னா அவரோட கான்ஃபிடென்ட், அவரோட ஹார்ட் ஒர்க் இருக்குல்ல, அவரோட ஹார்ட் ஒர்க் வந்து சான்ஸே கிடையாது. அவரோட ஹார்ட் ஒர்க் வந்து அதுக்கு எல்லையற்ற ஒரு ஹார்ட் ஒர்க் அவருக்கு. ஏன்னா அவர் என்ன சொன்னாலுமே அது வந்து பண்ணிகிட்டே இருப்பார். ஸ்டன்ஸ்லாம் நான் நேரில் பார்த்து அவரை பார்த்து நான் என்னடா இப்படி பண்ணுறாரு, இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்களே என்ன அடிபட்டு தானே, எனக்குலாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதான் சொல்கிறேன், அவரெல்லாம் நான் பக்கத்தில் பார்த்தோன்னே எனக்கு அதெல்லாம் அவர் பண்ணுறதுலாம் நம்ம ஒன்றுமே பண்ணல. ஸோ அந்த மாதிரி தான் நான் அதை பார்த்துப்பேன். அவருக்கு சொல்லணும்னா அவர் வந்து இஸ் அ பிக்கஸ்ட் ஒரு ஹார்ட் ஒர்க்கர் தான் நான் நினைக்கிறேன். பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். ஒரு படத்து மேலே போகிற லவ் இருக்குல்ல அவருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ்லாம் அவர் எல்லா இடத்துக்கும் போயிட்டு சுற்றிட்டே தான் இருக்காரு. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரமிப்பான ஒரு விஷயமா இருக்கு அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய. பார்த்து ஏன்னா ஒரு படத்தை எப்படி எடுத்துகிட்டு போகிறது இருக்குல்ல, நடிப்பு மட்டுமே இல்லாமல் அதை தாண்டி அதுக்கான ஒரு விஷயங்களும் பண்ணுறாரு. அந்த ஹார்ட் ஒர்க் தான். நான் ஏன்னா வந்து தங்கலான் படமே வந்து உங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கோம். இருந்தாலும் கூட இந்த தங்கலான் ஷூட்டிங் அப்போ மறக்க முடியாத ஒரு நாள், மறக்க முடியாத ஒரு மெமரி அப்படின்னா என்ன சொல்வீங்க? மறக்க முடியாத மெமரினா அது வந்து செம்ம மெமரிஸ். என்னன்னா தங்கலான் வந்து நாங்கள் வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் தான் ஷூட் பண்ணுறோம் கேஜிஎஃப்ல. ஆக்சுவலாக அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஓப்பனான ஸ்பேஸு, நிறைய பாம்பு, தேல் எப்பவுமே நிறைய இருக்கும், கல்லுலாம் நிறைய குத்திட்டு தான் இருக்கும், டெய்லியும் முள்ளு இருக்கும். நாங்கள் வந்து ஒரு நாள் வந்து ஒரு ஃபேக் ரெயின் எஃபெக்ட் மாதிரி ஒன்று போட்டு எடுத்தோம். அதுவே எங்களால் தாங்க முடியல.
ஏன்னா அவ்வளவு குளிர் இருக்கும் அங்க, ஒதுங்கு இடமும் இருக்காது. கேரவன்லாம் நாங்க போனோம்னா ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் வெளியே போகணும், அது போக முடியாது. ஸோ அந்த மாதிரி ஃபேக் ரைன் ஒன்று கிரியேட் பண்ணோம். அதுவே எங்களால் முடியாமல் உதிரிட்டு கட்டுனா நாங்கள் நெருப்பு இப்போ போய் நின்றுப்போம். ஏன்னா அப்படி இருக்கும், எல்லாராலையும் முடியாது, பேர் பாடி வேற, அந்த மாதிரி இருக்கும். ஒரு நாள் என்னாச்சு, ரியலாகவே அந்த இடத்துல உண்மையாகவே மழை வந்துருச்சு, பயங்கர காற்று, மழை அடிக்க ஆரம்பிச்சிச்சு. எங்களுக்கு சம சீன் வேறு எடுத்துகிட்டு இருக்கோம் நாங்கள். ஆக்சுவலாக ஒரு பயங்கரமான ஒரு சீன் எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு மாதிரி முடியவே இல்லை, எல்லாம் அங்கங்கே ஓடுறாங்க, மேலே இருக்க லைட்டிங்லாம் கீழே விழுது, காற்று அடிச்சு எல்லாமே போகுது. ஒரு மாதிரி நம்ம இப்படி பார்க்கவே முடியாது, ஏன்னா அடிக்கிற காற்று ஃபுல்லாக கண்ணில் மண்ணாக இருக்கு. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் வந்து ஒரு மாதிரி அந்த கேரக்டருக்குள்ளே போயிட்டு நான் மழையில் நின்று கத்த ஆரம்பிச்சிட்டேன். யாருமே இல்லை, இருட்டு, எல்லாம் ஓடிட்டாங்க, இருட்டு வர, லைட்லாம் இல்லை. ஒரு மாதிரி பயங்கரமாக கத்திட்டு இருக்கேன், என்னால் முடியல. நான் வந்து வேற ஒரு ஃபீலாக போய் கத்திட்டு இருக்கேன், மழையோட கத்திட்டு எக்ஸ்ட்ரீமாக கத்திட்டு இருக்கேன், மழை நின்று பயங்கரமாக கத்திட்டு இருக்கேன். திரும்பி பார்த்தா இன்னொருத்தர் அந்த மாதிரி கத்திட்டு இருக்காரு. பார்த்தா விக்ரம் சார். நான் ஷாக் ஆயிட்டேன். நான் நினைச்சேன் நம்ம தான் இந்த மாதிரி இருக்கும், ஆன்னு கத்திட்டு மழையில பயங்கரமா இருக்காரு ஓரமா. திரும்பி பார்த்தா அந்த பக்கம் இன்னொருத்தர் கத்திட்டு இருக்காரு, அது அந்த தங்கலானோட முடியெல்லாம் வச்சுட்டு. ஆமா, பார்த்த உடனே மேசிவா யாரா. அப்புறம் தான் ஓகே, அந்த எமோட் எங்களால ரொம்ப நாளா அடக்கி வச்சுட்டு இருந்த மாதிரி அந்த மழை வந்து எங்களை வந்து பண்ணி அது எல்லாமே பஸ் பண்ணுச்சு நான் நினைக்கிறேன். அந்த மூமெண்ட் என்னால மறக்கவே முடியாது. பட் அந்த மூமெண்ட் கேண்டிடா கேப்சர் பண்ணாங்களா? இல்ல, அது வந்து எங்களோட லைவ், நான் அதான் சொல்றேன். கேமரா ஆஃப், கோடா எல்லாம் பறக்குது, லைட் எல்லாம் கீழே விழுது, பறந்த எல்லாம் தப்பிச்சா போதும் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல இருக்கிற மூமெண்ட், அந்த இடம் வந்து மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் அது. ஓகே, இன்னொரு பக்கம் வந்து தங்கலான் வேர்ல்டுக்குள்ள எங்களை கூட்டிட்டு போனது அந்த படத்தினுடைய வசனம், அந்த டயலாக் டெலிவரிஸ். ஸோ எல்லாமே அந்த உச்சரிப்பா இருக்கட்டும், அந்த தமிழா இருக்கட்டும், அந்த டிசைன் பண்ணவே சூப்பரா இருந்தது. கொஞ்சம் டஃபா இருந்துச்சு, நம்ம வந்து கவனிச்சுட்டே இருக்கோம், எங்கேயாவது விட்டுட்டா புரியாது அப்படின்ற மாதிரி இருந்தது. நீங்க பழகுனது அந்த டயலாக்கு, ஸோ டயலாக் ரைட்டர் பத்தியும் நீங்க சொல்லுங்க. அதான் எனக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நான் வந்து சார் கிட்ட போயிட்டு, எங்களுக்கு வந்து சார் வந்து கிளாஸ் எப்பவுமே ரஞ்சித் சார் வந்து ஒரு ரிஹர்சல் மாதிரி பண்ணுவாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஆக்டிங் ரிஹர்சல் போகும்போது வினய்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பெரிய மாஸ்டர் அவர். ஆக்சுவலி அவர் ஆதிசக்தி மாஸ்டர், அவர் வந்து எங்களுக்கு ட்ரெயின் பண்ணார். ஒரு 2 நாள் கிளாஸ் எடுத்தார். அவர் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கும்போது சில விஷயங்கள்லாம் எங்களுக்கு வந்து இன்புட்ஸ்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் டைலாக்ஸ் நாங்கள் போகும்போது எங்களுக்கு வந்து எங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டைலாக்ஸ் வரவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறமா தமிழ் பிரபா அண்ணா, அப்புறம் அந்த அழகில் பெரியவன் சார், அவர் ஒருத்தர், அவர்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த லாங்குவேஜ் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி ஒரு டோன்ல தான் பேசுவாங்க, என்ன மேர்த்திக்கு நீ பயன் இருக்கியா, என்ன அந்த காத்தோட. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம ரொம்ப அப்படி கம்ஃபர்டா நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நம்ம, ஏன்னா நம்ம இப்படி இருக்கணும்னு பேசுறோம், அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாதுல்ல. அவங்க ஓப்பன் தான், என்ன சொல்ல அப்படி அந்த மாதிரி ஃபுல் ஓப்பன், இன்னும் ஓப்பன். ஆக்சுவலா நான் இங்க என்னன்னா இன்னும் தான் இருக்கேன். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஸ்லாங்கோட எப்படி இருந்திருக்கும், அவங்களோட உச்சரிப்பு இருந்திருக்கும், அவங்க அதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க, இப்படிதான் உச்சரிக்குங்க அப்படிலாம் இல்லை. அவங்க பாட்டுன்னு அவங்க ரியலான ஒரு லைஃப்ல இருக்காங்க. அதுவும் அந்த பீரியட் இருக்குல்ல, அந்த பீரியட்ல நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. நீங்க பாருங்க ட்ரெஸ்ஸு, அப்பயே நம்ம அப்பதான் ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து நம்ம உடையை வந்து நம்ம வந்து ட்ரை பண்றோமே, அந்த மாதிரி ஒரு உடைக்கே வந்திருக்கும், சின்ன உடைக்கு. ஸோ அப்போ நம்ம எப்படி இருந்திருப்போம், அந்த மனநிலை இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான ப்ராக்டிஸ் தான் பண்ணி கொடுத்து, ஸோ அந்த ஹெல்ப் தான் வந்து அந்த லாங்குவேஜ்க்கு எங்களுக்கு எடுத்துட்டு போச்சு ஆக்சுவலாக கிட்ட. நீங்க வந்து தங்கலான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் ஆகும்போது அந்த ட்ரெஸ்லாம் போடும்போது எனக்கே கொஞ்சம் ஷையா இருந்தது. நீங்க அது எல்லாத்தையும் முடிச்சு படமெல்லாம் முடிச்சு தியேட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது ஆடியன்ஸோட சேர்ந்து பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்க? அதான் எனக்கே ரொம்ப எதிர்பார்ப்பா இருந்தேன். ஏன்னா இந்த படத்தை வந்து எப்பவுமே நம்ம டப்பிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், இது லைவ் சவுண்டால எங்களால் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்க்கவே முடியல. ஸோ நாங்களே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நான்லாம் ரொம்ப வெயிட் பண்ணிருந்தேன், எப்படா எதனா ஒன்று காட்டுவீங்க. ஸோ ட்ரெய்லர் வரும், ட்ரெய்லரில் வந்து ஓகே இப்படி இருக்குது, ஓகே டீசர் வந்தது இப்படி இருக்குது. ஸோ மூவியை எப்போ அது பார்க்கணுன்னு எங்களுக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட். பார்த்த உடனே வா, நம்ம இந்த மாதிரி ஒரு படத்தில் நம்ம இருக்கிறது வந்து சூப்பர்ல. ஏன்னா இதெல்லாம் வந்து என்னைக்குமே அந்த ஒரு பேர் இருக்கும், இந்த மாதிரி ஒரு படம் அவங்க பண்ணிட்டாங்க இது. ஏன்னா அவ்வளோ ஒரு பயங்கரமா ரெஸ்பான்ஸ் இருக்கு. எனக்கு வந்து ஆந்திரா, கேரளா அந்த மாதிரி சைட்ல இருந்து ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு தமிழ் படத்துக்கு அங்கிருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வருது இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம், ஜாலியா இருக்கு. ஆக்சுவலா நான் ரிசீவ் பண்ணிட்டே இருக்கேன். தெலுங்குல இருந்து ரொம்ப ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு, மலையாளத்துல இருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கு.
ஸோ அந்த படம் வந்து அங்கே போய் எல்லாருக்குமே உலகமெங்குமே சேர்ந்துருக்கு வந்து துபாயிலேருந்து வருது, கனடாலேருந்து வருது, எல்லா ஊர்லேருந்தும் வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஆமாம் ஆமாம். ஓகே, ஸோ இன்னொரு பக்கம் இப்போ நீங்கள் வந்து சிமிலராக ஒரே கெட்டப்பில் இருக்கீங்கன்னா சைமல்டேனியஸாக ஒரு 3-4 படம் பண்ணலாம். பட் இதில் விக்ரம் சாராக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், இந்த கெட்டப் இது போட்டால் 1.5 வருஷம் கழிச்சு தான் அடுத்த படம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக எழுதி கொடுத்த மாதிரி ஆகிடும். ஸோ அந்த டெசிஷன் எடுத்து வந்து லைக் அது வந்து ரிஸ்க் தான். ஒரு பக்கம் ரிஸ்க், ஒரு பக்கம் டெடிகேட்டடாக இந்த படத்துக்காக நான் 1.5 வருஷம் இருக்கேன், வேற எந்த வாய்ப்பு வந்தாலும் மிஸ் பண்ணாலும் நான் வருத்தப்படல அப்படின்ற ஒரு மனநிலை எங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க? ஃபிக்ஸ் அது எப்படின்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலாக நான் பொதுவாகவே வந்து ஒரு படம் நான் கமிட் பண்ணேன்னா அந்த படத்தில் நான் முடிச்சுட்டு தான் நான் வெளியே போகணும்னு பார்க்கணும். கெட்டப் இருக்கு, ஏன்னா அதுக்கான ஒரு மூடு இருக்கு, அதுக்கான ஒரு உழைப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் சர்வைவல்னு பார்த்தீங்கன்னா டஃப் தான். நான் வந்து எந்த சினிமா பேக்ரவுண்டும் இல்லாமல் என்னோட ஃபேமிலி எப்படி, என்னோட பேக்ரவுண்ட்லாம் வந்து அது கஷ்டம்னு சொல்ல மாட்டேன் நான். எனக்கு கஷ்டம்னு சொல்லவே வேணாம் எனக்கு. ஆக்சுவலாக எனக்கு இது வந்து ஒரு ஹார்டான ஒரு இதாக தான் இருக்குது. நான் இங்கேருந்து நான் சர்வை பண்ணோன்னா, நான் வேற ஒரு இடத்துக்கு போகணுன்னா எனக்கு சில இதெல்லாம் தேவைப்படுது. ஸோ நான் அதுக்காக நான் உழைப்புக்கு நிறைய படம் நடிக்கணும். ஆனால் எனக்கு வந்து என்னென்னா, ஒரு படம் நான் ஒர்க் பண்ணுறேன்னா அந்த படம் முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு போனால் தான் அதோட மூடே எனக்கு செட் ஆகுது. இல்லைன்னா என்னால் எல்லா படமும் நீ கேட்டிங்களே எல்லா படமும் பண்ணுறீங்க, எல்லா படமும் என்னால் பண்ண முடியல. அதால தான். ஸோ தங்கலானுங்க அப்படி தான். எனக்கு 2 years ஆச்சு ஆக்சுவலாக நான் முடி வெட்டிட்டு முடி வளர்ந்து திருப்பி அடுத்த படத்துக்கு வர்றதுக்கு. ஆனால் அந்த மூடு வந்து எனக்கு இப்போ நீங்கள் படம் பார்த்துட்டு எனக்கு ஆடியன்ஸ் எல்லாருமே சூப்பராக இருக்குது, அந்த மூடு உன்னோட உழைப்பு தெரியுதுன்னு சொல்லும் போது அது அந்த வந்து எனக்கு அப்போ தான் வந்து அப்பா சூப்பரில் அந்த ஒரு ஹாப்பியும் திருப்தியும் கிடைக்குது. முழு நிறைவுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்குதுல்ல, அதுதான் அந்த ஃபீல். ஓகே, அதுக்காக நான் வந்து பண்றது வந்து தப்பே கிடையாது. அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா. சோ இன்னொரு பக்கம் வந்து எப்போதுமே இப்ப ரஞ்சித் சார் கிட்ட கேட்க முடியல, அதனால உங்ககிட்ட கேட்கறேன், அவர்கிட்ட கேட்டு எனக்கு பதில் சொல்லுங்க. எப்பவுமே அவர் வந்து ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு பிளாஷ்பேக் வச்சிருப்பாப்ல, ஆனா அது வந்து ஃபுல்லா காட்ட மாட்டாப்ல. பட் அதுக்காகவே நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு வந்து கபாலி அதுக்கப்புறம் காலால வந்து அந்த ஒரு போர்ஷன் வரும், அதை வந்து கிராபிக்ஸ்லயும் முடிச்சிருப்பாப்ல, ஒரு சிஜி ஒர்க்ல இருக்கும். கபாலிக்கு அந்த மாதிரி ஒரு லைட்டா அப்படி போயிட்டு வரும். இதுலயும் மெயினான ஒரு போர்ஷன் விக்ரம் அவர்கள் வந்து அவர் உணர்வாரு யாரோட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, நான் யாரு இந்த இடத்த மாறி வந்திருக்கேன்னு. அதுவும் அப்படியே லைட்டா போயிருக்கும். எனக்கு தெரிஞ்ச அது மட்டுமே ஒரு போர்ஷனா ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. மக்களுக்கான ஒரு கதை தான் எடுக்கிறாரு. நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஒரு ரைட்டரா தான் அவர் இருக்காரு. என்னன்னா, நம்ம எப்படி இருந்தோம், இப்போ நம்ம எப்படி இருக்கோம், இதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது ஒரு இதா இருக்கு. ஸோ அந்த மக்களோட கதையை அவர் மக்களுக்கான ஒரு கதையை எழுதும் போது அதில் வந்து ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டும் நம்ம வந்து சினிமாவுக்கு தேவைப்படுது. அந்த கமர்ஷியல் எப்படின்னா உண்மையாக இருக்கணும். இப்போ எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எப்படி இருந்தாங்க உண்மையான ஒரு வீட்டில் இருக்குல்ல, அதை நம்ம காமிச்சே ஆகணும். சினிமாக்காக நம்ம சில இது பண்ணியிருக்கோம், ஆனால் சினிமா மாதிரி அதை நம்ம எப்படி காட்ட முடியும்னு தான் அவரோட கதை. நம்ம மெட்ராஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அன்போட ஸ்டோரியும் சரி, அன்பு ரித்விகா அவங்களோட ஸ்டோரியும், கபாலிலையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட லவ் ஸ்டோரியும் அதெல்லாம் நீங்கள் சொல்கிற ஃப்ளாஷ்பேக்கில் ஒன்று இருக்கும் அது. ஸோ இப்போ தங்கலானுக்கும் என்னன்னா, நம்ம எப்படி இருந்தோம் நம்மளே அதை ரீகலெக்ட் பண்ண வைக்குது இல்லை. இப்போ வந்து நான் தங்கலான்னு பார்த்தோன்னே என்னோட தாத்தா எப்படி இருந்திருப்பாரு, ஸோ நான் அங்கேருந்து நான் என்னவா மாறி இருக்கேன், ஸோ அதை ரீகலெக்ட் பண்ண வைக்குது இல்லை. ஸோ அந்த மாதிரி கதைகளை வந்து அவர் இன்ட்ரெஸ்டிங்காக எழுதுறதால வந்து அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அவர் வைக்கிறாருன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா சர்பட்ட பரம்பரைக்கும் செல்வா நானு செல்வா கிஷோர் இவங்கெல்லாம் வந்து அடுத்த பேட்ச் நினைக்கிறேன். நான் வந்து மெட்ராஸ் நடிச்சுட்டேன். செல்வா வந்து மெட்ராஸ்ல வந்து அசிஸ்டன்ட் எடிட்டரு, கிஷோர் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேன். ஓகே. ஸோ நான் மெட்ராஸ்ல ஜாலியாக நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ அப்போதுலேருந்து எங்களுக்கு ட்ராவல். செல்வா வந்து சொல்லிட்டே இருப்பார் போல என்கிட்ட, ஹரி இது பயங்கரமா பண்ணிட்டீங்க சமயம். கிஷோர் சொல்லுவா வந்து ஆச்சா இது பயங்கரமா இருக்கு, நம்ம இது பண்ணலாம், அடுத்தது நம்ம இது பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ட்ராவல் இருக்கும்போது இன்னைக்கு அவங்களோட இதுல நான் ஒர்க் பண்ணிட்டு தொடர்ந்து 3 பேருமே நிறைய படம் ஒர்க் பண்ணிருக்கோம் ஒன்னாவே. ஸோ அது செம்ம டீமப்பா இருக்கு, செம்ம ஜாலியா இருக்கு. கிட்ட க்ளோஸ் பீப்புள் கூட ஒர்க் பண்ணும்போது, ஏன்னா நம்மளை பத்தி அவங்களுக்கு நிறைய தெரியும், அவங்களை பத்தி நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் தங்கலான் படம் பற்றி பேசும்போது முன்னாடி சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி வந்து நிறைய சீன்ஸ் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இருந்தது, பட் டியூரேஷன் காரணமாக அதை வைக்க முடியல. அந்த மாதிரி நீங்கள் பயங்கரமாக மூச்சை போட்டு நடிச்சு அந்த சீன் வந்து வரலையே அப்படின்ற மாதிரி ஏதாவது சீன்ஸ் நிறைய சீன்ஸ் இருக்கு. அது எதுக்காவது ஃபீல் பண்ணிங்களா, இதை வச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஏதாவது சீக்வன்ஸ்? கண்டிப்பாக ஒரு படத்துக்கும் ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் ரொம்ப ஃபீல் இருக்கு. ஆக்சுவலாக நிறைய சீக்வன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணி இல்லைன்றது பயங்கர, ஏன்னா அவ்வளோ பெயின் இருக்காது அந்த சீக்வன்ஸ்குள்ளே, ஏன்னா அவ்வளோ அடி ஒத்தெல்லாம் பட்டு. ஆனால் அதுக்கப்புறம் வர சீக்வன்ஸை பார்த்தோன்னே ஓகே இதோட உழைப்பு இங்கே வந்திருக்கு தெரியுது, ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்ற ஸ்க்ரீனில் தெரியுது. அப்படி பார்க்கும்போது அது வந்து ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஓகே இதுக்காக தான் நம்ம இங்கே ஒர்க் பண்ணியிருக்கோம், அங்கே நம்ம அவ்வளோ டஃப் பண்ணதால தான் அடுத்த சீக்வன்ஸ்க்கு நம்ம அவ்வளோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுது.
ஸோ அது ரொம்ப ஹாப்பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ தங்கலான் பேசிக்காக வந்து ஒரு கோல்டு ஒரு ட்ரெஷர் நோக்கி போகிறாங்க. அதில் நிறைய மிஸ்ட்ரி நடக்குது. இன்னும் கொஞ்சம் ஏன்ஷியண்டாக போய் எடுக்கிற மாதிரி லைக் காஸ்டியூம்ஸ் எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி உடல் உழைப்பு வந்து அங்கே அதிகம். ஸோ அதோடைய டுவர்ட்ஸ் இந்த லாஸ்ட் டே ஷூட் இருக்கும்ல, அன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு ரிலாக்ஸ் ஆயிருக்கும். அப்பா இதுக்கப்புறம் இந்த வேர்ல்டில் வந்து நம்ம வெளில போகிறோம். ரிலாக்ஸோட கஷ்டமாக தான் இருந்தது. இந்த வேர்ல்டை விட்டு போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா உள்ளே போகும்போதே நம்ம வந்து என்ன சொல்றதுன்னா, நம்ம தங்கலான ஒரு வேஷம் நம்ம வந்து ஒரு அந்த மக்களுக்கான ஒரு வேஷத்தை போடுறோம். வரதன் எல்லாம் தாண்டி அங்க வந்து தங்கலான் கேஜிஎஃப்குள்ள கோல்டு எடுக்க போய் கோல்டுன்ற ஒரு தரவத்தை நம்ம வந்து இவ்வளவு பெருசா ஆக்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் கோல்டு மேல இருக்க லவ் நம்ம இந்த காலகட்டத்துல அவ்வளோ இருக்கு எல்லாரு மேலேயுமே. குறிப்பா பெண்கள் நம்ம பாத்தீங்கன்னா அதுல வந்து அரசாணிக்கு அவ்வளோ லவ் இருக்கும் கோல்டு மேல. அவளோட லவ் வந்து அவ்வளோ பெருசா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலுக்குள்ள போகும்போது ரியலில் அவங்கள ஸ்டோரி கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு அழுத்தம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு சின்ன ஒரு பொட்டளவு கோல்டுக்கு வந்து அவ்வளோ பீப்புளை வந்து நம்ம வந்து பிரிட்டிஷும் சரி, பிரிட்டிஷ் போயிட்டு அப்புறம் நம்மளும் சரி அவங்கள அவ்வளோ அழுத்தி அந்த கோல்டு எடுக்க வச்சு அவங்கள வந்து பண்றதுக்கு ஒரு மக்களை அந்த ஃபீல்டு வந்து ரொம்ப டஃப். ஸோ அந்த ஃபீல்டில் நம்ம இறங்கி ஒரு ஆளாக நம்ம வந்து மாறி நான் இறங்கும்போது வரதன் மூலிமா அந்த ஃபேமிலியில பார்த்து அவங்களுக்கு ஒரு ஜாலி கிடைக்குதான்ற ஒரு ஹாப்பினஸ் எனக்கு கிடைச்சிது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அந்த டெரெயின்ல இருந்து விட்டு போறதுக்கு மனசே இல்லை. நம்ம என்னன்னா ஐயோ நம்ம போயிடுறோமே, இவ்வளோ ஒரு அருமையான ஒரு லைஃப் ஸ்டைலா பார்த்தா கூட அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு கஷ்டம் இருக்குல்ல, அப்படியே நம்ம பாதியிலேயே விட்டு போறோமே, நம்ம அவ்வளவுதான் ஒரு படம் இல்லை அவ்வளவுதான் நம்ம விட்டு போறோம்ல. ஆனா அவங்களோட லைஃப் எப்படி இருந்திருக்கும், அவங்க உள்ள ஏன்னா அவ்வளோ பேர் உள்ள குவாரிக்குள்ள மாட்டி திடீர்னு மண்ணு விழுந்துரும் சரிஞ்சு. அவன் நிறைய பேர் கதை சொல்லியிருக்காங்க. வருவாரு நிப்பாரு கேஜிஎஃப்ல இருந்து, எங்க மாமா இப்படிதான் விழுந்தாங்க, அங்க உள்ள மாட்டாங்க, அவங்கள மாட்டிட்டாங்க, அவ்வளவுதான் அவங்க அப்படியே உள்ள போயிட்டாங்க, எடுத்து கூட போடல. ஸோ அவங்களோட கதை வந்து காலங்காலமா போய் இப்போ கொஞ்சம் ஜாலி ஆகிட்டாங்க, ரிலீஃப் ஆயிட்டாங்க. ஆனா அந்த கதை கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு இது இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் விட்டு வந்தேன். அந்த படம் முடியும்போது ரிலாக்ஸோட அவ்வளோ ஒரு கஷ்டமும் எல்லாமே இருந்தது. இந்த படத்தை நம்ம விடுறோமா இதோட அப்படிதான் வந்து வெளியே கடந்து வரதே கஷ்டமா இருக்கு. லாஸ்ட் டே ஞாபகம் என்ன சீன் எடுத்து லாஸ்ட் டே எல்லாரும் இருந்த சீன்? லாஸ்ட் டே வந்து என்ன சீன் எடுத்தாங்கன்னா, லாஸ்ட் எப்பவுமே ரஞ்சித் சார் ஜாலியா எடுப்பாரு. ஆனா சீக்வன்ஸ் வந்து சும்மா மாண்டேஜ்ல வரும். எல்லாரையும் வந்து பாட்டு பாட விட்டு எல்லாரையும் வந்து மூலம்லாம் அடிச்சு டான்ஸ்லாம் ஆடி நாங்கெல்லாம் ஜாலி. இப்போ ஒரு கிளிப்பிங் ஒன்று போயிட்டு இருக்கு ஆக்சுவலா, அந்த மூலம் அடிச்சுட்டு இருப்பேன் நான், எல்லாம் டான்ஸ் ஆடிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜாலியான ஒரு மூமெண்ட் ஆக்கி, ஏன்னா அப்படி போவேண்ணா எல்லாம் ஒரு ஜாலியாக போகலான்னு சொல்லிட்டு அந்த மூமெண்ட் பண்ணி அப்படிதான் நாங்கள் எடுத்தோம், அந்த வெளியே வந்தோம். ஓகே. ஏன்னா இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, அந்த காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து சொன்னீங்க. இருந்தாலும் எங்களுக்கு வந்து அந்த படத்தில் வந்து ஒரு பொண்ணாக வந்து ஃபீல் பண்ண ஒரு விஷயம் வந்துட்டு எப்படி இது பாசிபிளாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு இன்னைக்கு இருக்கிறவங்க அன்னைக்கு பழகி இருப்பாங்க, ஆனால் இன்னைக்கு இருக்கிறவங்க அப்படி ஒரு காஸ்டியூம் போடுறது அப்படின்றது பயங்கர அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். எப்படி இருந்துச்சு அவங்களுக்குலாம்? அவங்களுக்கு இருந்துச்சு ஆக்சுவலா, அவங்கள தான் நீங்கள் கேட்கணும். ஆனால் வெளியிருந்து நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து இப்போ நம்ம கங்கம்மா இருக்காங்க, பார்வதி மேடம் இருக்காங்க, மாளவிகா மேடம், அவங்களுக்கு ஒரு காஸ்டியூமே வந்து ஒரு மிஸ்ட்ரியான ஒரு காஸ்டியூம் தான். அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மணியில பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க உடம்பு ஃபுல்லா, ரொம்ப ஹார்டான ஒரு விஷயம் அது. இப்போ வந்து பார்வதி மேம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து என்னோட பெஸ்ட் ஃபேவரட். அப்போ நான் மரியாதைலேருந்து ஒர்க் பண்ணுறவங்க கூட அவங்களோட ஸ்டைல் ஒரு ஆக்டரா அவங்க கேரி பண்றது, அவங்க சூஸ் பண்றது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். அதெல்லாம் கங்கம்மா வந்து அவங்க பிளேஸ் பண்றாங்க, ஒரு கேரக்டருக்குள்ள போறாங்க, கங்கம்மாக்காக அவங்க உழைக்கிறாங்க, கங்கம்மா தொண்டையை மாத்துறாங்க, அவங்களோட உருவத்தையே மாத்துறாங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப ஹார்டு. ப்ளஸ் வந்து அவங்கலாம் ஸ்டண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துல கங்கம்மா படத்துல செம ஸ்டண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க பயங்கரமான அவங்கள வந்து ஒரு சீனில் நான் பிடிச்சிட்டு இருப்பேன். என்னால் அவங்கள பிடிக்கவே முடியாது, அவ்வளோ ஹார்டாக இருப்பாங்க. அவங்க ஆக்ஷன் உடனே அவ்வளோ பவராக போயிட்டு பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட அந்த ப்ளவுஸ்லாம் இல்லாமல் அவங்க தாட்டே அவங்களுக்கு அதெல்லாம் அங்கே வராது. ஏன்னா அவங்க ஆக்ட்ரஸ் ஃபர்ஸ்ட் எங்களை மாதிரி தான் அவங்களுக்கும் இருந்தோம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து வியப்பாக இருக்கும். ஏன்னா டேரக்டர் சொன்னோடனே அவங்க ரெடியாக வராங்க. அதுக்காக நான் ஒரு லைஃபை காட்டுறதுக்கு, பீப்புளோட லைஃபை காட்டுறதுக்கு ஒரு ஆக்டர் ரெடியாக வராங்கல்ல, பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அத்தனை பெண்களும் அங்கே இருக்கிறவங்க வந்து அது மாதிரி வித்தவுட் ப்ளவுஸில் போயிட்டு இருந்துட்டு அந்த வேர்ல்டில் பெஸ்ட் சீன் வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த வீடியோவை. அதான் அந்த ப்ளவுஸ் ஃபர்ஸ்ட் அது வந்து பயங்கரமான ஒரு சீன் ஆக்சுவலாக. ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணி பண்ணுறது இருக்குல்ல,
அவங்க ஒரு ஒரு உண்மையிலே எனக்கு வந்து அவங்களோட நடிப்பை பார்த்துட்டு இல்ல? அந்த பிளவுஸ் சீக்வன்ஸ் வரும்போதுல எப்படி நடிக்கிறாங்க இவங்க, பார்த்தா ஒரு ஆக்ட்ரஸ் ஃபீலே வரல. அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் கிடைச்சா எப்படி எப்படி பிஹேவ் இருக்கும்? பண்ணுவாங்களோ அப்படிதான் இருந்தது. எஸ் எஸ் கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமான விஷஸ் கொடுத்தேன்னு கண்டிப்பா சொல்லியிருந்தேன். இது மூலயமா அவங்களுக்கு பயங்கரமான விஷயம் எல்லாருக்கும். Okay. ஏன்னா நீங்க சொன்னதுதான் நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்திருப்பாங்கன்னு பார்த்துட்டு Okay. அதை காட்டுறதுக்கு தான் ரஞ்சித் சார் ஒரு படம் பண்றாரு இல்லைங்க. அதே மாதிரி அது பாக்குறப்ப எங்களுக்கு சின்ன ஒரு கிளிம்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இருந்திருப்போம், இந்த மாதிரி தான் நம்ம உடைகள் அணிஞ்சிருப்போம், எப்படி கொஞ்ச காலத்துல அது வந்து மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா தான் ஆமா, இருந்துச்சு கண்டிப்பா. ஆக்சுவலி அது. ஓகே. ஸோ இன்னொரு பக்கம் வந்து நீங்க வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டா லைக் வந்து நீங்க பயங்கரமா ரெஜிஸ்டர் ஆகுறீங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த ட்ரெண்ட் மாறிடுச்சு. இப்போ வந்து ஒரு லீடுன்றது இல்ல, கேரக்டர் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு பயங்கர வெயிட்டேஜ் இருக்கு. உதாரணத்துக்கு எல்லா படமும் எடுத்துக்கலாம், தங்கலானும் அதுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஸோ என்ன இருந்தாலும் பட் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்கும்ல, ஏதாச்சும் நம்ம கொஞ்சம் லீடா பண்ணலான்ற மாதிரியான ஒரு அதான் லீடு அது எப்படி இப்ப நம்ம மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா நான் தான் லீடுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஜானி தான் வந்து அதை லீட் பண்றானே. லீடு வந்து இட்ஸ் லீட். ஹீரோன்றது வேற, ஹீரோன்றது வேற. ஹீரோன்றது வந்து நான் எப்படி பண்ண, நான் எனக்கு புரிஞ்சு சொல்றேன், நான் தப்பாலாம் சொல்றேன். ஓகே. இல்ல ஹீரோன்றது ஹீரோ மெட்டல் வந்து அவனை ஒரு ஹீரோஸமா பார்க்கணும். ஸோ அவனுக்கான ஒரு மூவிக்கான ஒரு லாங்குவேஜ் இருக்குல்ல, அவனுக்கான ஒரு பாட்டு வேணும், அவனுக்கான ஒரு என்ட்ரி வேணும், அவனுக்கு ஒரு ஃபைட் வேணும். ஸோ அவங்கள தான் அந்த லீட்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரைட்டரில் வந்து என்னோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு லீட் பண்ணுவான் கதையை. ஸோ அந்த மாதிரியான ஒரு லீட்ஸ்லாம் நான் நிறைய குட்டி குட்டியாக லீட்ஸாக நான் பண்ணியிருக்கேன். ப்ரோ பாவக்கதையில நான் உங்களை ஹீரோவா தான் ப்ரோ பார்த்தேன். தேங்க்ஸ் ப்ரோ. நாங்க அப்படிதான் ப்ரோ பாக்குறோம். நீங்க அதுக்கு அப்படிலாம் நினைச்சுக்க வேணாம் ப்ரோ. இல்லை நினச்சிக்கல, இல்லை நான் என்னோட ஒர்க் ஸ்டைல் சொல்கிறேன். நான் கண்டிப்பாக ஹீரோவும் ஒரு படம் பண்ணுவேன். அந்த ஹீரோ வந்து அதுக்கான உழைப்பு இருக்குல்ல, சும்மாலாம் கிடையாது, சும்மாலாம் கிடச்சிடாது அந்த பிளேஸ்லாம் யாருக்குமே. யாருக்குமே அந்த பிளேஸ்க்கு, ஏன்னா அதுக்கான உழைப்பு பின்னாடி அவ்வளோ பண்ணதால தான் அவங்கெல்லாம் அங்கங்கே நிற்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கான காரணமே அவ்வளோ உழைப்பு இருக்குது. ஸோ அந்த உழைப்பை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த வாய்ப்புகளும் எனக்கு கிடைக்குது. ஸோ அந்த வாய்ப்புகளை நான் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிப்பேன்னு நான் வந்து நம்புகிறேன். கண்டிப்பா வந்து நான் இந்த மாதிரியான ஒரு கதைக்களத்துல சூஸ் பண்ணி ஒரு ஃபுல் லீடா பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கு அப்படின்ற மாதிரினா எந்த மாதிரியான ஒரு கதைக்களத்தை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? எனக்கு வந்து என்னன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் மூவி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மூவில ஒரு ஒர்க் இருக்குன்னு நினைக்கிறேன். மியூசிக்கலாக இருக்கிற மூவி நான் நிறைய விஷயங்கள் நான் ஒரு கிட்டார்லாம் ப்ளே பண்ணேன். நான் அந்த நட்சத்திரம் நகரத்தில் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது ஒரு மியூசிக்கலான ஒரு மூவி எனக்கு வந்திருக்கு, அதை பார்க்கலாம் அது எப்படி பண்ணுறேன்னு. ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் எனக்கு. ப்ளஸ் வந்து எந்த மாதிரி கதைகள்லாம் எனக்கும் ஆக்சுவலாக ஃபேண்டசி ரொம்ப பிடிக்கும். ஃபேண்டசி மாதிரி அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஆக்டிங் ஒன்று இருக்குது அதில், அது போட்டு ஃபேண்டசி மூலிமா பிடிக்கும். ப்ளஸ் ரஞ்சித் சார் கூட டீம் கூட இருக்கிறதால அந்த ஜனரஞ்சகமான ஒரு படம் பண்ணியே ஆகணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியமா இருக்கு. இங்க அந்த சொல் வழியா நம்ம வந்து மக்களுக்கு சொல்ற கதை இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி படங்களும் நான் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கேன், பண்ணுவேன். ஓகே ப்ரோ. ஆக்சுவலாக எங்களுக்கு என்னன்னா லைக் படங்கள்லையும் உங்களை பார்த்து பயங்கரமா பிடிச்சிருந்துச்சு, ரியாலிட்டியும் நிறைய புரிஞ்சு லைக் வந்து கிரவுண்டோட நிறைய விஷயங்கள் பேசுறீங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். ஆக்சுவலி ஒரு நேரம் போனதே தெரியல. எப்படி தங்கலான் இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சோ, உங்களுடைய அடுத்த படங்களும் உங்களுடைய எண்ணங்களும் பெரிய அளவில் ஹிட் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி டீம் சார்பாக வாழ்த்துக்கிறோம். Thank you so much. Thank you so much.